பிக் பாஸ் தமிழ் இதுவரையும் 9 சீசன் நடந்திருக்கு. இந்த 9 சீசன்ல 9 டிஃபரெண்ட் டைட்டில் வின்னர்ஸ் இருக்காங்க. இந்த 9 டைட்டில் வின்னர்ஸையும் நம்ம ரேங்க் பண்ண போறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பெர்லின் டாக்ஸ் தமிழ். நம்பர் 9th பிளேஸ்ல எந்த ஒரு டைட்டில் வின்னர் இருக்காருன்னா பிக் பாஸ் சீசன் 1ஓட டைட்டில் வின்னரான ஆரோ அவர்கள் தான் இருக்காரு. ஆரோ அவர்கள் அந்த ஒரு சீசன்ல பாப்புலராகவே இல்லை. சீசன் 1ல அவரோட பாப்புலாரிட்டி ரொம்ப குறைவா இருந்துச்சு. அவர் ஜெயிப்பாரான்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் அவர் எப்படியோ ஒரு வழியில ஜெயிச்சிருந்தாரு. அவருக்கு ஓவி ஆர்வின்ற ஒரு சப்போர்ட் இருந்ததுனால தான் அந்த ஒரு சீசன்ல ஜெயிச்சாரு. அந்த ஒரு சீசன்ல அவர் எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் கொடுக்கல. இதனாலே இவர் 9th பிளேஸ் பிடிச்சிருக்காரு. நம்பர் 8th பிளேஸ்ல எந்த ஒரு டைட்டில் வின்னர் இருக்காங்கன்னா பிக் பாஸ் சீசன் 2ஓட டைட்டில் வின்னரான ரித்விகா அவர்கள் தான் இருக்காங்க. அந்த ஒரு சீசன்ல அவங்க ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே அவங்கள தமிழ் பொண்ணனும் காமன் கேர்ள்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேபிள்னாலே அவங்க அந்த ஒரு சீசன்ல ஜெயிச்சிருந்தாங்க. மற்ற டைட்டில் வின்னரை பார்க்கும்போது இவங்களோட இம்பாக்ட் கம்மியா இருக்கனால தான் இவங்களை 8th பிளேஸ்ல வச்சிருக்காங்க. 7th பிளேஸ்ல எந்த ஒரு டைட்டில் வின்னர் இருக்காருன்னா சீசன் 6ஓட டைட்டில் வின்னரான அசீம் அவர்கள் தான் இருக்காரு. அசீம் அவர்கள் ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு கண்டஸ்டன்டா இருந்தாரு. அந்த ஒரு சீசன்ல அவர் ஜெயிச்சது எல்லாருக்குமே ஒரு கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு ஒரு ஹேட்டட் இருந்தாலுமே அந்த ஹேட்டட்லயே அவருக்கு ஒரு நிறைய ஃபேன்ஸ் பில்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரியும் பிளே பண்ணி டைட்டில் வின்னர் ஆகலான்ற ஒரு இதை இவர் தான் கொண்டு வந்தாரு. 6th பிளேஸ்ல எந்த ஒரு டைட்டில் வின்னர் இருக்காங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னரான திவ்யா கணேஷ் அவர்கள் தான் இருக்காங்க. இவங்க அந்த ஒரு சீசன்ல ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது 2வது முறையா ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ஜெயிச்சிருக்காங்க. திவ்யா கணேஷ் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 9ஓட நல்ல ஒரு கண்டஸ்டன்டா இருந்தாங்க. அந்த ஒரு சீசன்ல ஒரு ரொம்பவே ஒரு போல்டான கேர்ளா இருந்தாங்க. நிறைய ஓப்பன் அப்பான கேள்விகள் கேட்டாங்க. இருந்தாலும் இவங்க ஏன் நம்பர் 6ல இருக்காங்கன்னா அந்த ஒரு சீசன்ல இவங்களுக்கு மேல ஒரு நபர் இம்பாக்ட் கொடுத்தாரு. அந்த ஒரு நபர் வெளில வந்த காரணத்தினாலதான் இவங்க டைட்டில் வின்னராகவே ஆனாங்க. நம்பர் 5ல இருக்க டைட்டில் வின்னர் யாருன்னா அர்ச்சனா அவர்கள். இவங்க சீசன் 7ஓட டைட்டில் வின்னர். இந்த ஒரு சீசன்ல இவங்க வைல்ட் கார்டா வந்து முதல் முறையான ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் டைட்டில் வின்னர் ஆனது இவங்க தான். இந்த ஒரு சீசன்ல இவங்க ஒரு போல்டான கேர்ளாவும் ஒரு டாமினேட்டட் கண்டஸ்டன்டா இருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஒரு சீசன்ல இவங்களுக்கு மேல ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாம் ஒரு பிளே பண்ணியிருந்தாரு. அவர் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போகாம இருந்தா இந்த ஒரு சீசனோட வின்னிங் மார்ஜினே மாறி இருக்கும். அந்த ஒரு சீசன்ல இவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு சூழ்நிலைகளையும் இவங்க தாண்டி வந்தது தான் இவங்களோட இந்த வின்னிங்க்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. நம்பர் 4ல இருக்க டைட்டில் வின்னர் யாருன்னா பிக் பாஸ் சீசன் 3ஓட டைட்டில் வின்னர் தான். வேற யாருங்க, முகின் ராவ். அந்த ஒரு சீசன்ல இவரோட பாடல்கள்லாம் ரொம்ப இம்பாக்டா இருந்துச்சு. அவரோட ஒவ்வொரு பாடல்களும் மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சீசன்ல மக்களால இவர் வெறுக்கவே படல பெருசா. இவர் எந்த ஒரு தவறான செயல்களும் அந்த ஒரு சீசன்ல செய்யாம கரெக்டா ஆடி அந்த ஒரு சீசனோட டைட்டில் வின்னர் ஆனாரு. இவர் அந்த ஒரு சீசன்ல எந்த ஒரு ஹேட், எந்த ஒரு வெறுப்பு மக்கள் மத்தியில வாங்காம பியூரான ஒரு வெற்றியாளராக இருந்திருக்காரு. நம்பர் 3rd பிளேஸ்ல எந்த ஒரு டைட்டில் வின்னர் இருக்காருன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னரான முத்துக்குமாரன் அவர்கள் தான் இருக்காரு. அவரோட சீசன்ல அவர் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான கேம் பிளே பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு சீசன்ல ரொம்பவே புத்திசாலித்தனமான நிறைய மூவ் பண்ணி தான் அவரோட வெற்றியை அவர் உறுதி பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்க பேச்சு திறமைகள், அந்த பேச்சு திறமையும் அவரோட அந்த ஒரு சீசன்ல அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. நம்பர் 2ல எந்த ஒரு டைட்டில் வின்னர் இருக்காருன்னா பிக் பாஸ் சீசன் 5ஓட டைட்டில் வின்னரான ராஜீவ் அவர்கள் தான் இருக்காரு. இவர் அந்த ஒரு சீசன்ல பியூர் என்டர்டெய்னரா இருந்தாரு. ஒரு சைலண்டான ஒரு கேம் பிளே பண்ணாரு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேம் பிளே ஒரு நிறைய இடத்துல பண்ணியிருந்தாரு. இவர் அந்த ஒரு சீசன்ல எந்த ஒரு கான்ட்ரவர்சிலையும் மாட்டல, ரொம்பவே சேஃபான ஒரு கேம் பிளே பண்ணியிருந்தாரு. மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டைட்டில் வின்னராக இருந்திருக்காரு. நம்பர் 1ல எந்த ஒரு டைட்டில் வின்னர் இருக்காருன்னா பிக் பாஸ் சீசன் 4ஓட டைட்டில் வின்னரான ஆரி அர்ஜுனா தான் இருக்காரு. மோஸ்ட் டாமினேட்டட் டைட்டில் வின்னர்னு சொல்லுவேன். மக்கள் மத்தியில அவரோட தனியான போராட்டத்துக்கு மக்கள் எல்லாருமே அவரை விருப்பப்பட்டு அவரை டைட்டில் வின்னர் ஆக்கியிருந்தாங்க. நேர்மையின் சிகரன் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு நேர்மையாகவும் ரொம்பவே தனியா ஒரு போராட்டத்துல ஜெயிக்க முடியும்னா இவர் அந்த ஒரு சீசன்ல காட்டியிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரையும் நம்ம 9 டைட்டில் வின்னர்ஸையும் பார்த்துட்டோம். உங்களோட ஃபேவரட்டான டைட்டில் வின்னர் யாரு? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம பெர்லின் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.